கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 21வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். ஆகையால் என்ன உத்தரவு சொல்வோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்தில் உங்களை துன்பப்படுத்துவார்கள், ஆனாலும் அது நீங்கள் சாட்சியாவதற்கு ஏதுவாகும். அப்படி துன்பப்படுத்தும்படியாய் உங்களை ராஜாக்களுக்கு முன்பதாகவும் அதிபதிகள் முன்பதாகவும் கொண்டு போய் விடும் பொழுது நீங்கள் என்ன பண்ணாதீங்க, என்ன பேசுவோம் என்று கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களை பார்த்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறத இந்த வசனங்களில் நம்ம பார்க்குறோம். நாம் இந்த சம்பவத்திற்குள்ளாக போகாமல் தேவன் அவர்களோடு சொன்ன இந்த வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தில் ஆண்டவர் 2 முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். ஒன்று, கவலைப்படாதிருங்கள். இன்னொன்று, கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். தேவபிள்ளைகளாகிய நமக்கு இந்த வசனத்திலிருந்து, இந்த 2 வார்த்தைகளிலிருந்து கர்த்தர் காண்பித்து தருகிற பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படுவது தேவனுடைய சித்தம் அல்ல. அதனால தான் பவுலை கொண்டு பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தில் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று சொல்லி தேவபிள்ளைகளாகிய நமக்கு நம்முடைய தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். தேவபிள்ளைகளாகிய நாம் சந்தோஷமாக இருப்பது அது கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு காரியம். அதனால தான் ஆவிக்குரிய கனிகளிலே அன்புக்கு அடுத்ததாய் சந்தோஷத்தை தேவபிள்ளைகளாகிய நாம் ஒரு கனியாக வெளிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு ஒரு கட்டளையாய் கொடுத்திருக்கிறார். நம்மிடத்துல நிச்சயமாய் ஆவிக்குரிய கனிகள் வெளிப்பட வேண்டும். தேவபிள்ளைகளாகிய நாம் கவலைப்படுவது தேவனுக்கு பிரியமல்ல. நாம் கவலைப்படுறதுனால ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முழத்தை குறைக்கவும் முடியாது. ஆனால் நமக்குள் ஒரு கேள்வி எழும்பும், எப்படி கவலைப்படாமல் இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள், நாம் அனுதினமும் சந்திக்கிற காரியங்கள், கர்த்தருக்காக வாழ தீர்மானித்த பிற்பாடுதான் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக உண்மை உத்தமமாய் வாழும்படியாய் நாம் நம்மை அர்ப்பணித்த பிற்பாடுதான் அதிகமான போராட்டம். இப்போ கர்த்தர் இந்த நாளில் இந்த வசனத்தை கொண்டு அப்படிப்பட்ட கேள்வியோடு கூட எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? இதுதான் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்று எழும்புகிற கேள்வி. இந்த கேள்வியோடு கூட இருக்கிற நம்மிடத்துல தான் பரிசுத்த ஆவியானவர் இன்று இந்த வசனங்களை கொண்டு சில காரியங்களை அதற்கு பதிலாக நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கவலைப்படாதிருங்கள் என்று சொன்ன தேவன் இன்னொரு காரியத்தையும் அதோடு கூட சேர்த்து சொல்லுகிறார். அதுதான் கவலைப்படாதிருக்கும்படியாய் உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையில் கவலைப்படக்கூடாது என்று நம்முடைய மனதிலே நிர்ணயம் பண்ணி கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு முடிவெடுக்கணும். இனி கவலைப்படக்கூடாது, எந்த ஒரு காரியத்திற்கும் கவலைப்படக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு டிசிஷனை நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் தான் எடுக்க முடியும். நாம் கவலைப்படாமல் இருக்க வேண்டுமானால் நாம் இனி கவலைப்படக்கூடாது என்று சொல்லி ஒரு முடிவை, இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டும். எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு அடுத்த கேள்வி எழும்பும். அதற்கான பதிலை தான் வேதம் தெளிவாய் காண்பித்து தருகிறது. அதுதான், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்முடைய தேவன் நம்மை விசாரிக்கிறவர். இந்த காரியத்தை நாம் மறந்து போகிறதுனால்தான் என்னவோ நாம் தான் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியத்தையும் செய்கிறோம், செயல்படுத்துகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் தான் எல்லாமே செய்ய முடியும், இனியும் நம்முடைய முயற்சினால தான் வாழ போகிறோம் அப்படிங்கிற எண்ணங்கள் நம்மை அதிகமாய் கவலைக்குள்ளாக தள்ளுகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை விசாரிக்கிறேன். இவ்வளவு நாள் உன்னை விசாரித்து உன்னை போஷித்து உடுத்துவித்து நன்மையாய் பாதுகாத்து ஜீவனோடு இந்த நிமிஷம் வரைக்கும் நடத்தின நான் இனிமேலும் நித்திய ஜீவனை கொண்டு சேர்க்கும் வரைக்கும் உன்னை விசாரித்து உனக்கு நன்மை செய்து உன்னை போஷித்து உடுத்துவித்து உன்னையும் உன்னுடைய தலைமுறைகளையும் நான் பத்திரமாய் பார்த்து கொள்வேன் ஆண்டவர் சொல்றார். அவரே நம்மை விசாரிக்கிறவர், இம்மட்டும் விசாரித்தவர், இனிமேலும் விசாரிக்க போகிறவர். ஒரு போவாஸால் விசாரிக்கப்பட்ட ரூத்திற்கே ஒரு மகிமையான ஒரு எதிர்காலம் உண்டாகுமேயானால் நம்முடைய தேவன் பரம போவாஸ், அந்த போவாஸை உருவாக்கினவர். அவர் நம்மை விசாரிக்கும் பொழுது நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய தலைமுறைகளும் கர்த்தருடையவர்களாய், கர்த்தருடைய துதியை சொல்லி வருகிற தேவ ஜனங்களாய் நித்தியத்திலே கொண்டு போய் நம்முடைய தேவன் சேர்க்கும் வரைக்கும் அவர் நம்மை பத்திரமாய் காத்துக்கொள்வார். நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார், எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போடுவார். இன்று நாம் எந்தெந்த காரியத்தை சந்திக்க முடியாமல், கடக்க முடியாமல், பிரச்சனையிலே மூழ்கி போய் கவலைப்படுகிறோமோ அந்த காரியத்தை அவருடைய பாதத்திலே வைத்து அவரிடத்தில் அதை தெரிவித்தோமேயானால் அவர் அதை பொறுப்பெடுப்பார், அவர் அதை பார்த்து கொள்வார். அவர் நம்மை விசாரிக்கிறவர், நமக்கு நன்மை செய்கிறவர். அது மாத்திரமல்ல, உன் கவலையை என்மேல் வைத்துவிடு என்று சொல்லி
நம்முடைய பாரங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர், நமக்காக நம்முடைய பாரங்களை சிலுவையிலே சுமர்ந்து தீர்த்தவர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இந்த உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது. யாருடைய பாரத்தையும் யார் மேலும் வைக்கவும் முடியாது, அதை அவங்க ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. ஆனால் நம்முடைய எல்லா பாரங்களையும் எல்லா கவலைகளையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு மகிமையான எதிர்காலத்தை நம்முடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிற தேவன், அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ கவலைப்படாத, உடைய எல்லா காரியத்தையும் நான் பார்த்துக்கொள்வேன், நீ அதை எல்லாவற்றையும் என்னுடைய பாதத்தில் வைத்துட்டு நீ சமாதானமாறு, என்னுடைய சமாதானத்தை நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். தேவபிள்ளைகளாக்கி நாம் இதை உணர்ந்தவர்களாய் இந்த காரியத்தை நாம் நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் பதித்து வைத்து நம்ம என்ன பண்ணணும், இனி நான் கவலைப்பட மாட்டேன். எந்த ஒரு காரியத்திற்கும், எதிர்காலத்தை குறித்தோ, நிகழ்காரியங்களை குறித்தோ, பிரச்சனைகளை குறித்தோ, தேவைகளை குறித்தோ, போராட்டங்களை குறித்தோ, பொய்யான குற்றச்சாட்டுகளை குறித்தோ, எந்த ஒரு காரியத்தை குறித்தும், எவ்வளோ பெரிய துன்பம் நெருக்கம் வந்தாலும், யார் எதிர்த்து வந்தாலும், யார் கைவிட்டாலும், எதை குறித்தும் நான் இனி கவலைப்பட மாட்டேன். என்னுடைய தேவன் என்னை விசாரித்து எனக்கு நன்மை செய்து தம்முடைய சமாதானத்தை எனக்காக தந்து என்னை நித்திய ஜீவனில் கொண்டு சேர்க்கும் வரைக்கும் எனக்காக ஒரு மகிமையுள்ள எதிர்காலத்தை நம்முடைய உள்ளங்கையிலே வரைந்து என்னை பாதுகாக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னுடைய எல்லா கவலைகளையும் ஏற்றுக்கொண்டார். நிச்சயமாய் அவர் என்னை கைவிட மாட்டார் என்கிற எண்ணத்தோடு நான் இனி கவலைப்பட மாட்டேன் என்கிற முடிவெடுத்து அதை நம்முடைய மனதிலே நாம் தீர்மானித்தவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்தோமேயானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்கிற கனியை எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மால் வெளிப்படுத்த முடியும். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கவலைப்படக்கூடாது என்று நம்முடைய மனதிலே தீர்மானம் பண்ணின தேவ பிள்ளைகளாய் நம்முடைய ஆத்தும நேசர், ஆத்தும மனவாளன் நம்மோடு கூட இருந்து அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி தாவீதை போல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற நிச்சயத்தோடு எப்பொழுதும் சந்தோஷமாய் புலம்புகிற சூழ்நிலை வந்தாலும் சங்கீதம் பாடுகிற தேவஜனங்களாய் கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்தோமையானால் நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.